திருவெம்பாவை. சத்தியை வியந்து அருளியது. பாடியவர் மாணிக்கவாசகர். எழுதியவர் சிற்றம்பலமுடையார். மார்கழி 9ஆம் நாள். முன்னே பழம்பொருட்கு முன்னே பழம்பொருளே, பின்னே புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாகப் பெற்றவுன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம்கணவர் ஆவார் அவருகந்து, சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். விளக்கம். மிக பழமையான பொருட்களுக்கெல்லாம் மேலாக விளங்கும் பழம்பொருளே, புதுமையான சிந்தனைகளுக்கும் புதிய வழிகளுக்கும் மேலான புதுமையாய் விளங்குபவனே, உன்னை தலைவனாகப் பெற்ற உனது அடியார்களின் திருவடிகளை நாங்கள் வணங்குவோம், அவர்களுக்கு துணையாக நிற்போம். உனது அடியாராக இருப்பவரே, எங்களுக்கு கணவராக அமைய வேண்டாம். அவர்கள் விருப்பப்படி சேவை செய்து அவர்களின் தாழ் பணிந்து செயல் புரிவோம். எங்கள் இறைவனே, நீ இந்த வரத்தை எங்களுக்கு அருளுவாயானால் எங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லாத கரை சேர்வோம். கருப்பொருள். இறைவனிடம் விரும்பும் வரம் கேட்பதைக் காட்டிலும் இறைவனின் அடியார்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைப்பதே பாவை நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. சிவபெருமானே சரணடைந்த அடியார்களை மணப்பதன் மூலம் எப்போதும் சிவசிந்தனையிலேயே வாழ முடியும் என்ற உயரிய நோக்கம் இதில் வெளிப்படுகிறது. அடியாரைத் தொழுவதே இறைவனைத் தொழுவதற்குச் சமம் என்பதே இந்த பாடலின் கருத்து.